வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். அயலக தமிழர் தினம் 2026 தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். தேசம் செய்திகளுக்காக சென்னை நிருபர். ஜனவரி 11 மற்றும் 12, 2026 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையால் அயலக தமிழர் தினம் நடத்தப்படுகிறது. தமிழால் இணைவோம் தரணிகள் உயர்வோம் எனும் கருப்பொருளோடு சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் முதல் நாள் 11 ஜனவரி 2026 தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்வில் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் கலாச்சாரம், வணிகம் மற்றும் பாரம்பரியங்களை ஒன்றிணைக்கும் இந்த மாபெரும் நிகழ்வை 12 ஜனவரி 2026 காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவு செய்துள்ளார். கடந்த 2022 ஆண்டிலிருந்து ஜனவரி 12ஆம் நாள் அயலக தமிழர்கள் தமிழர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிறப்புமிக்க நாள் உலகெங்கிலும் வாழும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தினரின் பங்களிப்புகளை கௌரவிப்பதோடு வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கவும் அவர்களை தமிழ் பாரம்பரியத்தோடு பிணைப்பை ஏற்படுத்தவும் உதவுகிறது. அந்த வகையில் இன்னைக்கு உலகின் பல நாடுகளிலிருந்து வாழ்கின்ற நீங்கள் தமிழ் உணர்வோடு, தமிழ் பற்றோடு, தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய பாசத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்க அத்தனை பேர் வருகை இருந்திருக்கீங்க. வெளிநாடுகளில் நீங்க பலவிதமான விழாக்களை கொண்டாடி இருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா இது எதுவுமே நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஈடாகாது. ஏன்னா பொங்கல் என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு, தமிழ் உணர்வோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகை நேரத்தில் அயலக தமிழ் உறவுகள் உங்க அத்தனை பேரையும் சந்திக்கிறது என்னுடைய சொந்த சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய குடும்பத்தினர் சந்திக்கின்ற அந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகின்றது. ஏன்னா தமிழ் மொழி என்பது நம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மொழி. தமிழ் யாரையும் வேறுபடுத்தாது, பிரித்து பார்க்காது. யாருக்கும் எந்த வேதத்தையும் காட்டாத மொழிதான் நம்முடைய தாய்மொழி, தமிழ் மொழி. அந்த வகையில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் மிக மிக அவசியமானது. அதைவிட முக்கியம் அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற அந்த பணி என்பது மிக மிக முக்கியம். முன்னாடிலாம் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்காக தான், சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காகத்தான் நிறைய பேர் வெளிநாட்டில் போவாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் இன்ஜினியர்ஸா, டாக்டர்ஸா, ரிசர்ச்சர்ஸா, ஆராய்ச்சியாளர்களா இன்னைக்கு பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீங்க, போய் செட்டில் ஆகிருக்கிறீங்க. தொழிலாளிகளாக போன காலத்தில் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு தனியாக போய் அங்கே இருப்பீங்க. இப்போ குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் அங்கேயே தங்குற அளவுக்கு பெரிய வேலைகள்ல இன்னைக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆகிறீங்க. இந்த வளர்ச்சி என்பது தானாக நடந்த ஒரு வளர்ச்சி அல்ல. இந்த முன்னேற்றத்துக்கு பெயர் தான் நம்முடைய திராவிட மாடல். இந்நிகழ்வில் தமிழ் பாரம்பரியம், கலை, இலக்கியம் மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்தி அவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் நோக்கத்தை கொண்டு சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் அயலகத்தில் சிறந்த நிலையில் வாழ்ந்து வரும் தமிழ் தலைவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். இம்மாநாட்டில் பல நாடுகளில் இருந்து தமிழர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.